இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவளெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? சதுரங்க விளையாட்டில் ராஜாக்களின் சோழியை முடிக்கும் ராணியின் வானளாவிய அதிகாரம் அனைவரும் அறிந்ததே. விஜய் விவகாரத்தில் அவரின் ராணியை கையில் எடுத்துக்கொண்டு அறிவாலயம் அரசியல் ஆட்டம் ஆடுவதாகவும், விஜய் மகளிர் தினத்தை கொண்டாட திட்டமிட்ட நிலையில் மனைவிக்கே வீட்டில் இடம் தராதவர் தமிழக மகளிருக்கு மட்டும் என்ன செய்து விடுவார் என்பதை திட்டமிட்டே ட்ரெண்டிங் செய்வதாகவும் இந்த விவகாரம் அரசியல் ரூட்டில் இன்னும் சூடு பிடிக்கிறது. இதற்கிடையே சங்கீதா எங்கே எனும் இந்த ஒற்றை மர்ம கேள்வி தமிழக மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் லண்டன், கனடா உள்ளிட்ட நாடுகளில் பகுதிகளில் வசிக்கும் சர்வதேச இலங்கை தமிழர்களையும் பதபதைப்புக்குள் தள்ளியிருக்கிறது. அப்படி என்னதான் நடக்கிறது விஜய் வட்டாரத்தில் என்பதை இந்த வீடியோவில் காண்போம். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. தமிழக சட்டசபைக்கு அதிவிரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் செய்திகளுக்கு இணையாக விஜயின் குடும்ப விவகாரம் குசலம் விசாரிக்கப்படுகிறது. ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் விஜய் முதல்வர் வேட்பாளராக களம் இறங்குவதால் அவரது குடும்ப விவகாரத்தையும் சங்கீதா குறிப்பிடும் திருமணம் தாண்டிய உறவையும் பொது தளத்தில் விவாதிப்பதை தவிர்க்க முடியாது என நமது குமுதம் ரிப்போர்ட்டரில் இரு இதழ்களுக்கு முன் நாம் முன்மொழிந்ததை இன்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வழிமொழிந்து கொண்டிருக்கிறது. சங்கீதாவை பத்தி அது ஒரு தனிப்பட்டவர்களின் வாழ்க்கை. அதனால நான் அதுல பெரிதா தலையிட்டு பேச விரும்பல. ஆனாலும் மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆக சங்கீதா போன்றவர்களுக்கு கூட நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். அவர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். இது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். பெண்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நாம் எல்லோரின் கவலையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். ஒரு தடவை தப்பு பண்ணுனா அந்த தப்பை நானே மறுபடியும் பண்ணுவேன்னு அடம்பிடிக்கும் விதமாக குடும்ப விவகாரத்தில் நடந்து கொள்கிறார் விஜய். திரையில் மட்டும்தான் நாம் ஆக்ஷன் ஹீரோ, தரையில் சங்கீதாவின் கணவன், இரு பிள்ளைகளின் தந்தை என்கிற யதார்த்தம் கூட பிடிபடாமல் இருக்கிறார் என்கிறார்கள். கணவரிடம் விவாகரத்து கேட்டு அளித்த மனுவில் கூட மூன்றாவது நபரான நடிகையை பெயர் சொல்லாமல் நாகரீகமாக நடந்து கொண்டார் என்று சங்கீதாவை அனைவரும் பாராட்டி வந்த நிலையில் நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது என்கிற ரீதியில் கடந்த வாரம் நடந்த தயாரிப்பாளர் வீட்டு திருமணத்துக்கு த்ரிஷாவுடன் ஆஜரானார் விஜய். இதை கண்ட தீவிர விஜய் ஆதரவாளர்களுக்கே பேரதிர்ச்சி. சோசியல் மீடியாக்களில் பலர் அண்ணா போதும்னா, இதுக்கு மேல உனக்கு முட்டு கொடுக்க மனசாட்சி இடம் தரல என்று ஆதங்க பதிவிட்டு ஒதுங்கி கொண்டனர். நேரடி பாதிப்புக்கு ஆளாகாதவர்களே இப்படி பதபதைப்புக்கு ஆளான போது சங்கீதாவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. மார்ச் 8 மகளிர் தினத்தை ஒரு நாள் முன்னதாகவே சனியன்று தனது மகளிர் அணி நிர்வாகிகளுடன் மகாபலிபுரத்தில் கொண்டாடவிருப்பதை அறிவித்த சில நிமிடங்களில் சங்கீதா தரப்புக்கு ஆத்திரம் அதிகமானது. காரணம், அப்போது சங்கீதா தங்கியிருந்த பங்களாவை சுற்றி விஜயின் ஸ்லீப்பர் செல்கள் நடமாடிக்கொண்டிருந்தார்கள். சங்கீதாவால் அங்கிருந்து சுதந்திரமாக இயங்க முடியவில்லை. அவரை சந்திக்க வருபவர்கள் பவுன்சர்களால் தடுக்கப்பட்டனர். சங்கீதாவின் செல்போனுக்கு சிக்னல் கிடைக்காமல் இருக்க சில ஜாமர் வேலைகள் செய்யப்பட்டிருந்தன. லண்டனிலிருந்து சங்கீதாவை தொடர்பு கொள்ள முயன்ற அவரின் உறவினர் நட்பு வட்டாரத்துக்கு ஒரு கட்டத்தில்
சங்கீதா எங்கே? அவர் தங்கியிருக்கும் இடத்தை விஜய் சிறைப்பிடித்து விட்டாரோ என்கிற பதற்றம் ஏற்பட்டு விட்டது. வெளி உலகத்துக்கு தெரியாத விஜயின் இந்த ஹவுஸ் அரெஸ்டிலிருந்து மீள என்ன வழி என்று தீவிரமாக யோசித்ததன் விளைவுதான் அதே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதாவின் புதிய மனு. அந்த மனுவில் பிரிட்டன் குடியுரிமையுடன் லண்டனில் வசித்து வருவதால் சென்னையில் எனக்கு தனியாக வீடு இல்லை, விவாகரத்து கோரியுள்ளதால் தற்போது சென்னையில் வீடின்றி தவிக்கிறேன், விவகாரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததால் நீலாங்கரை வீட்டுக்குள் அனுமதிக்க விஜய் மறுக்கிறார். திரைப்படங்களில் நடிப்பதற்கு பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் விஜய், எனக்கும் என் குழந்தைகளுக்கும் நியாயமான ஜீவனாம்சம் தர வேண்டும், விவகாரத்து பெறும் வரை நீலாங்கரை வீட்டில் தங்க உரிமை உண்டு, நீலாங்கரை வீட்டில் தங்குவதற்கு அனுமதிக்க விஜய்க்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வைத்துள்ளார் சங்கீதா. ஏற்கனவே தங்கியிருந்த ஏதோ ஒரு வீட்டுக்கே உளவாளிகளை வைத்து தன்னை கட்டுக்குள் வைத்திருந்தவர் சொந்த வீட்டுக்கே வந்தால் சுதந்திரமாக இருக்க விடுவாரா என்கிற கேள்வி எழும்தானே. சட்ட ரீதியாக விஜய்க்கு செக். இப்படி நீலாங்கரை வீட்டுக்கே வந்துவிடு என்று யோசனை சொன்னதே திமுக குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு முன்னணி நடிகர் தானாம். மீடியா பார்வைக்கு வராத ஏதோ ஒரு வீட்டில் செய்த கெடுபிடிகளை விஜய் நிச்சயமாக நீலாங்கரை வீட்டில் செய்ய முடியாது. இந்த வீடு மீடியா மட்டுமல்ல, காவல்துறை கண்காணிப்பிலும் இருக்கும். உங்களை அடக்கியாளும் வேலைகளை இந்த வீட்டில் விஜய் செய்யவே முடியாது. சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று அதன் பிடரியை உலுக்குவது என்பது இதுதான் என்று சங்கீதாவுக்கு தெம்பளித்திருக்கிறார் அந்த நடிகர். இதுதான் சரியான முடிவு என்று புரிந்து கொண்ட பின்னரே இரண்டாவது மனுவை தாக்கல் செய்ததோடு வீட்டுக்குள் வர அனுமதி கேட்டபோது அவர் வழக்கறிஞர்களை வைத்து விஜய் என்னை மிரட்டுகிறார் என்று கூடுதல் அழுத்தமும் கொடுத்திருக்கிறார் சங்கீதா. சங்கீதாவின் இந்த உரிமை குரலுக்கு சோசியல் மீடியாவில் ஆதரவு பெருகி வரும் நிலையில் சட்டப்படி சங்கீதாவிற்கு அந்த வீட்டில் வசிக்க உரிமை இருக்கிறது. இட் இஸ் ரைட் ஆன் மேட்ரிமோனியல் ஹோம். இதுவரை இது தனிப்பட்ட பிரச்சனை, இப்போது இது பொது பிரச்சனை. அவர் உமன் ஹெல்ப்லைன் 181க்கு அழைத்து போலீஸ் உதவியுடன் அந்த வீட்டுக்குள் நுழையலாம். தமிழ்நாடு மகளிர் ஆணையம் தானாக வந்து வழக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பரிந்துரை செய்யலாம். புரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டின் படி விஜய் செய்வது குற்றம் என்பது போன்று ஏகப்பட்ட இலவச சட்ட ஆலோசனைகளையும் சமூக ஊடகங்களில் பலரும் வழங்கி வருகிறார்கள். விஜய் இந்த விவகாரத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதால் சாதாரண வார்டில் இருந்த இந்த விவகாரம் தற்போது சோசியல் மீடியாக்களில் அரசியல் விவாதங்களில் ICU வார்டுக்கு மாற்றப்பட்டு சிக்கலான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. விஜய் ஆதரவாளர்களும் பெத்த பேமெண்ட் வாங்கிய யூடியூபர்கள் சிலரும் மட்டுமே தளர்ந்த குரலுடன் விஜய்க்கு முட்டு கொடுத்து வருகிறார்கள். தனது வரட்டு கௌரவத்துக்கு வாய்தா கொடுத்துவிட்டு மனைவி மகன் மகள் உணர்வுகளை மதித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை வழங்கி முதலில் நல்ல குடும்பத் தலைவர் என்று நிரூபித்தால்தான் அரசியல் தலைவர் அந்தஸ்தை விஜய் அடையவே முடியும் என்பதை அவர் அருகே இருக்கும் யாராவது எடுத்துச் சொல்வார்களா? எல்லாவற்றையும் விட விஜய் தரப்பு மற்றும் சங்கீதா தரப்பு இரண்டுமே சங்கீதா எங்கிருக்கிறார், சுதந்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறாரா என்பதை குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை மூலமாக உறுதி செய்ய வேண்டும் நேரம் இது. வெயிட்டிங்னா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.